வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அந்த டேட்ஸ் எல்லாம் திரும்ப ஒரு முறை அதுக்காக சொல்றேன். ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து அவங்களோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் ஜஸ்ட் ஃபார் த லோக்கல் மீடியா பர்பஸ், கெசட் நோட்டிபிகேஷன் நாளை மண்டே 16 மார்ச் 2026. லாஸ்ட் டேட் ஃபார் மேக்கிங் நாமினேஷன் 23 மார்ச் 2026. ஸ்க்ரூட்டினி ஆஃப் நாமினேஷன்ஸ் 24th of March 2026. Last date for withdrawal of candidature 26th of March 2026. Date of poll April 9th, Thursday. Counting of votes 4th of May 2026, Monday. Election process will be completed before 6th of May 2026. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நாமினேஷன் ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நாளையில இருந்து தொடங்குது. அதுக்கான நோட்டிபிகேஷன் Honorable Lieutenant Governor notification under Section 15 of the RP Act அது நாளை காலை நோட்டிஃபை செய்யப்படும். அது கூடவே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட செக்ஷன் 30 நோட்டிபிகேஷன் ஆஃப் த RP Act அதுவும் கூடவே நோட்டிஃபை செய்யப்படும் இந்த அபிஷியல் கெசட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி. ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸோட நோட்டிபிகேஷன் ஃபார் பப்ளிக் நோட்டீஸ் அண்டர் செக்ஷன் 31 ஆஃப் த RP Act, அதாவது ஃபார்ம் 1 நோட்டிபிகேஷன் சொல்லக்கூடிய நாமினேஷன்ஸ் இன்வைட் பண்ணக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் ரொம்ப முக்கியமான நோட்டிபிகேஷன், அதுவும் நாளை நோட்டிஃபை செய்யப்படும். அதை பேஸ் பண்ணி நாமினேஷன் ப்ராசஸ் நாளையில இருந்து துவங்கும். இந்த நாமினேஷன் ப்ராசஸ் 16 மார்ச் 2026, அதாவது நாளையிலிருந்து 23 மார்ச் 2026 வரைக்கும் நாமினேஷன் ப்ராசஸ் ஓப்பன் ஆகும். கேண்டிடேட்ஸ் ஆன்லைன் மூலமாகவும் அவங்களோட நாமினேஷன்ஸை தாக்கல் பண்ணலாம். ஆனால் நாமினேஷன் ப்ராசஸ் ஆன்லைன் தாக்கல் பண்ண பிறகு அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த கன்சர்ன் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணி அந்த பிரிண்ட் அவுட் காப்பியை அவரு அபிஷியலா வந்து சப்மிட் பண்ணாங்க. தேர்தல் கமிஷன் 4 மணிக்கு அவங்களோட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல எலெக்ஷன் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ண டைம்ல இருந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அபிஷியலா அமலுக்கு வந்துருச்சு. ஆல்ரெடி மாடல் கோட் ஆஃப் கண்டக்டுக்கு ஆல்ரெடி வந்து இங்க இருக்கிற கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாருக்கும் சென்சிடைஸ் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ங்கிறது பொதுமக்களுக்கு பொருந்தும், அரசியல் கட்சிகளுக்கு பொருந்தும், கேண்டிடேட்ஸ்க்கு பொருந்தும், கவர்மெண்ட்டுக்கு பொருந்தும். இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலுக்கு வந்ததுல இருந்து ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் புதுச்சேரி, காரைக்கால் அவங்களுடைய ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் மூலியமா இங்க இருக்கிற அன்ஆத்தரைஸ்ட் பேனர்ஸ், கட் அவுட்ஸ், போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அகற்றிட்டு வராங்க. இது வந்து செக்ஷன் 4 ஆஃப் த POPPD ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்ட்ல உள்ள ப்ரொவிஷன்ஸை இன்வோக் பண்ணிருக்காங்க. இதனால இந்த எலெக்ஷன் டைம்ல மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் டைம்ல எனி அன்ஆத்தரைஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இதன் மூலமா பேன் செய்யப்படுது. எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்டா இருந்தாலும், பொலிட்டிக்கல் அட்வர்டைஸ்மெண்டா இருந்தாலும் அதை வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கிற MCMC கமிட்டி, மீடியா சர்டிபிகேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டி அப்படிங்கிற இந்த கமிட்டிட்ட டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அவங்க அட்வர்டைஸ் பண்ண விரும்பினாங்கன்னா பர்மிஷன் வாங்கிட்டு தான் அதை பண்ணணும். ஸ்டேட் வைடா அவங்களோட மீடியா கேம்பெயின் இருந்ததுன்னா சிஓ ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டேட் லெவல் மீடியா சர்டிபிகேஷன் அண்ட் மானிட்டரிங் கமிட்டிட்ட ப்ரையர் அப்ரூவல் வாங்கிட்டு தான் அதை பண்ணணும். இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோட கேண்டிடேட்ஸா இருந்தாங்கன்னா, கட்சிகளா இருந்ததுன்னா அவங்க 3 நாளைக்கு முன்னவே அதை சமர்ப்பிச்சு அவங்க அப்ரூவல் வாங்கிக்கணும். இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ், ரெஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க இருந்தாங்கன்னா 7 நாளைக்கு முன்னமே அவங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மெட்டீரியலை சப்மிட் பண்ணி அதை சர்டிஃபை பண்ணி வாங்கிக்கணும். எலெக்ஷனுக்காக
டிராப் பண்ணப்பட்ட ஆபீசர்ஸ் அவங்க எல்லாமே எலெக்ஷன் கமிஷனோட டைரக்ட் கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்விஷன் கீழே வந்துருவாங்க எலெக்ஷன் நோட்டிஃபை பண்ணதுனால. புதுச்சேரியில எலக்ட்ரல் ரூல்ஸ் ஆல்ரெடி நம்ம பிப்ரவரி 14 பப்ளிஷ் பண்ணிருக்கோம். அப்போ வந்து நம்ம ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல டீடைல்ஸ் கொடுத்திருந்தோம். அது 9.44 லட்சம் வாக்காளர்களை பதிவுல இருந்தாங்க. இன்னைக்கு தேதியில 15th மார்ச் தேதியில இப்போ இருக்கிற வாக்காளர்கள் எண்ணிக்கை வந்து 9.49 லட்சம் தோராயமாக. அதுல வந்து மேல் பாத்தீங்கன்னா 4.45 லட்சம், ஃபீமேல் 5.03 லட்சம். தேர்ட் ஜெண்டர் திருநங்கைகள் வந்து 140, என்ஆர்ஐ எலெக்டர்ஸ் ஓட்டர்ஸ் 1665. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட பிறகு அப்ளிகேஷன்ஸ் ஃபார் டெலிஷன்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் will not be at a time வாங்க மாட்டோம். அப்ளிகேஷன்ஸ் ஃபார் இன்க்ளூஷன்ஸ் அது வந்து ஒருத்தர் பேரை சேர்க்க விரும்புனாங்கன்னா 10 days before the last date of nomination, அந்த தேதி ஆல்ரெடி கடந்துருச்சு. அதனால அவங்களுக்கு இப்போ சப்மிட் பண்ணா அவங்களோட இதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்றது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ப்ராசஸ் பண்ணுவோம். இந்த தேர்தலுக்கு 1099 போலிங் ஸ்டேஷன்ஸ் நம்ம அபிஷியலா ரெடி பண்ணிருக்கோம். அதுல கிட்டத்தட்ட 5000 அபிஷியல்ஸ் இந்த எலெக்ஷன்ல நம்ம டியூட்டில டிப்ளாய் பண்ண போறோம். ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷனுக்கும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் 1200 பேர் தான். அது இல்லாம மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்காக நம்ம பிரத்யேகமாக அவங்களுக்கு அந்த சக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப் மூலியமா அவங்க முன்னாடியே வந்து ப்ரீ புக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் அவங்களுக்காக வீல் சேர்ஸ் அரேஞ்ச் பண்ணிருப்போம். வாலண்டியர்ஸ் இருப்பாங்க. பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி 40% மேல இருக்கிற பிடபிள்யூடி எலக்டர்ஸ்க்கு அவங்களுடைய வீடு தேடி சென்று போஸ்டல் பேலட்ஸ் வழங்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சிருக்கோம். அது அவங்களோட சாய்ஸ் பேஸ் பண்ண ஒரு விஷயம். புதுச்சேரியில ஒரு 30 வாக்குச்சாவடிகளை ஒன்லி விமன், ஆல் விமன் போலிங் ஸ்டேஷன் அவங்க மூலியமா மட்டுமே நம்ம டிப்ளாய் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இளைஞர்கள், அதாவது அரசு பணியில் சேர்த்திருக்கிற இளைஞர்கள், யூத் பேஸ்ட் போலிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 5 போலிங் ஸ்டேஷன் வந்து வெறும் பியூர்லி மேனேஜ் பை த யூத் அபிஷியல்ஸ். அது மட்டும் இல்லாம ஒரு 3 போலிங் ஸ்டேஷன்ஸ் ஒன்லி மேன்ட் பை பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ். யூனிக் போலிங் ஸ்டேஷன் வந்து 2 இருக்கு. ஒன்னு வந்து நம்ம விஓசி ஸ்கூல் புதுச்சேரியில, காரைக்கால்ல தந்தை பெரியார் அரசு ஹையர் செகண்டரி ஸ்கூல். இது 2 யூனிக் போலிங் ஸ்டேஷன்ஸ். சர்வீஸ் ஓட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம எலக்ட்ரானிக்லி டிரான்ஸ்மிட்டட் போஸ்டல் பேலட் சிஸ்டம் அதை வந்து வழங்குவோம். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் இவிஎம்ஸ் நம்ம கிட்ட கையிருப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3350 பேலட் யூனிட்ஸ், 1801 கண்ட்ரோல் யூனிட், 2046 விவிபேட்ஸ் கைவசம் இருக்கு. இது வந்து நம்ம கிட்ட இருக்கிறது வந்து சர்ப்ளஸ் ஆகி இருக்கு. ஏதாவது கண்டிஜென்சி வந்ததுனாலும் நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுல தான் நம்ம கிட்ட இருக்கு. அது அன்னில நம்ம நீங்க பார்த்திருப்பீங்க, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் டெமான்ஸ்ட்ரேஷன், அதாவது மக்களுக்கு வந்து புரிய வைக்கணுன்றதுக்காக மொபைல் டெமான்ஸ்ட்ரேஷன் வேன் யூனிட்ஸ் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதுல கிட்டத்தட்ட 28,000 பேர் வந்து அதுல விசிட் பண்ணி அதுல சாம்பிள் போட்டு அவங்க ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி. லா அண்ட் ஆர்டர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா நம்ம கிட்ட புதுச்சேரியில இப்ப இருக்கிற தற்சமையா இருக்கிற அசஸ்மெண்ட்ல, ஏன்னா அந்த அசஸ்மெண்ட் கண்டினியூ ஆகும், அது ஒரு ஐட்டரேட்டிவ் ப்ராசஸ். ஏன்னா கேண்டிடேட் பேஸ் பண்ணியும் வல்னரபிலிட்டி மாறும். அதனால இப்ப இருக்கிற தற்சயமா இருக்க அசஸ்மெண்ட் வந்து 321 வாக்குச்சாவடிகள் வந்து வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸா நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி வந்து இருக்கிற நான் வைலபிள் வாரண்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 37 மட்டும் தான் பாக்கி இருக்கு. அதையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் சீக்கிரமா எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி. அதே மாதிரி ஆர்ம்ஸ், லைசன்ஸ் ஆர்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இம்போர்ட் பண்ண சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ட்ரபிள் மாங்கர்ஸ், யாராவது பிரச்சனைக்குரிய நபர் இருந்தாங்கன்னா
அது வந்து தேர்தலை பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டோ எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கருதுனாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்ல செக்ஷன் 126 129 கீழே ஆக்ஷன் எடுக்க சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்திருக்கோம். சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸ் புதுச்சேரியில ஆல்ரெடி 10 கம்பெனிஸ் வந்துட்டாங்க. அவங்க வந்து புதுச்சேரியில ஒரு 6 கம்பெனியும், காரைக்கால்ல 2, மாஹியானம்னா தலா ஒண்ணு டிப்ளாய் பண்ணிருக்கோம். கூடுதல் சிஏபிஎஃப் ஃபோர்ஸஸ் வந்து வெகு விரைவில் வந்து சென்றுவாங்க. புதுச்சேரி வந்து ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் சென்சிட்டிவ் யூனியன் டெரிட்டரி. ஸோ ஃபிளைங் ஸ்குவாட்ஸ், ஸ்டாட்டிக் சர்வைலன்ஸ் டீம்ஸ், ராபிட் ரொட்டேஷனல் ஸ்டாட்டிக் சர்வைலன்ஸ் டீம்ஸ், வீடியோ சர்வைலன்ஸ் டீம்ஸ், அக்கௌண்டிங் டீம்ஸ் அவங்க எல்லாருமே இன்னையிலிருந்து பணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 24/7. No advertisements shall be published or telecast without prior certification. எந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கலெக்டர் அனுமதி பெறாத எந்தவித அட்வர்டைஸ்மெண்ட்டுமே பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பரவாயில்ல எல்லாருக்கும் தெரிவிச்சிருக்கோம். எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் மூலியமா கேட்டுக்கிறோம். அதாவது வாக்காளரோ இல்ல கேண்டிடேட்டோ ஏஜென்ட்ஸோ எனி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா 1950 அப்படிங்கிற அந்த டோல் ஃப்ரீ எண்ணுக்கு அவங்க தகவல் தெரிவிக்கலாம். அதை பேஸ் பண்ணி ஆக்ஷன் வெகு விரைவா ஆக்ஷன் எடுக்கப்படும். சொல்லக்கூடிய அந்த எலக்ட்ரல் அவேர்னஸ் கேம்பெயின் எல்லா எலெக்ஷனும் பண்ற மாதிரி இந்த எலெக்ஷன் நம்ம முன்னெடுத்திருக்கோம். இந்த முறை ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ எமர்ஜ் ஆயிட்டு இருக்குது. என்னன்னா சோசியல் மீடியால இருக்கிற மிஸ்இன்ஃபர்மேஷன், தவறான செய்திகள், டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்திகள்லாம் அதிகமா பரவறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால இந்த எலெக்ஷன்ல நாங்க மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். இதுல 2 முக்கியமான அம்சம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு ஜெனரல் பப்ளிக்கு நம்ம எல்லாருக்குமே மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னோம்னா என்ன, டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அப்படிங்கிற ஒரு டிஃபரன்ஸை தெரிய வைக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்துல மிஸ்இன்ஃபர்மேஷன் சந்தேகப்படுற பட்சத்துல அது அவங்க என்ன எப்படி செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு அம்சம். 2வது சோசியல் மீடியா மானிட்டரிங் செல்னு சொல்லிட்டு ஒண்ணு டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சைபர் கிரைம் ஆல்ரெடி இயங்கிட்டு வருது. எலெக்ஷனுக்காக பிரத்யேகமாக சிஇஓ ஆபீஸ்லயும் இந்த சோசியல் மீடியா மானிட்டரிங் செல்லு ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுல என்னன்னா இப்போ இருக்கிற கரண்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்கான வேரியஸ் டூல்ஸ் இருக்கு. அந்த டூல்ஸை பேஸ் பண்ணி அவங்க எல்லாமே ப்ரீ ட்ரெயின்ட் அஃபீஷியல்ஸ் அப்படி தவறான ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கிற பட்சத்துல அதுக்கு மேல எப்படி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கறத ஐடி ஆக்ட்ல இந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அந்த ஐடி ஆக்ட்ல நம்ம அதிகாரி யாரு அப்படிங்கிறதையும் நம்ம ஏர்மார்க் பண்ணி கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி நோட்டிஃபை பண்ணிருக்காங்க. அதன் மூலியமா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ இந்த 2 அம்சத்துல மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ராஜெக்ட் இந்த டைம் நம்ம லான்ச் பண்ண போறோம். இந்த பிரஸ் மீட்டுக்கு அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ அதையும் ரிலீஸ் பண்றோம். உங்க கவனத்திற்காக நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறத நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த எலெக்ஷன்ஸ் ஒரு மாடல் எலெக்ஷனா இருக்கணும் அப்படிங்கிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புதுச்சேரி. அதனால இந்த எலெக்ஷன்ல நம்ம கிட்ட இருக்கிற 1099 போலிங் ஸ்டேஷனுமே ஒரு ஃபெஸ்டிவ் லுக், அதாவது ஒரு திருவிழா மாதிரியான ஒரு தோற்றத்தை நம்ம கிரியேட் பண்ண ட்ரை பண்றோம். அது மூலியமா வாக்காளர்களை அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்றோம். அது மட்டும் இல்லாம கடந்த 2021 நடந்த அசம்பிளி எலெக்ஷன்ல நம்மளோட வாக்கு எண்ணிக்கை பார்த்தோம்னா 82%. இந்த முறை நம்ம 90% கிராஸ் பண்ணோம் அப்படிங்கறத ஒரு ஆம்பிஷனா வச்சிருக்கோம், ஒரு ஆஸ்பிரேஷனா வச்சிருக்கோம். அதனால எங்க டீம் பிஎல்ஓ சப்போர்ட்டோட, ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சப்போர்ட்டோட, அபிஷியல் சப்போர்ட்ஸோட இந்த முறை 90% ஓட்டர் டர்ன் அவுட் ரேட் அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஒரு முயற்சியா நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கு மீடியாவோட சப்போர்ட் ரொம்ப அவசியம். இந்த மெசேஜை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் நாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டுக்கோம். இசிஐ நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் கமிஷனோட ஆன்லைன் அப்ளிகேஷன்ல அது ஒரு முன்னாடி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருந்தது. அது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரே பிளாட்ஃபார்ம்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. இப்போ சி விஜில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆப் இருக்கு. அதுவும் இசிஐ நெட்டோட ஒரு முக்கியமான அங்கம். சி விஜில் அப்படின்னா என்னன்னா சி ஃபார் சிட்டிசன், சிட்டிசன் விஜில். சிட்டிசன் ஏதோ ஒரு விஷயத்த அவங்க சரியா நடக்கல, எங்கேயாவது பைசா விநியோகம் பண்றாங்க, இல்ல கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஓட்டர் இன்டியூஸ்மெண்ட் சொல்லக்கூடிய
வாக்காளர் மனதை வந்து இல்லீகலா மாற்றக்கூடிய விஷயங்களை செய்யறாங்க, ஏதோ ஒரு பர்சனோ பார்ட்டியோ கேண்டிடேட்டோ அப்படி செய்யறாங்கன்ற பட்சத்துல இந்த சிவிஜில் மூலியமா அவங்க அவங்க கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம். அது கம்ப்ளீட்லி அனானிமஸ். அப்படி கம்ப்ளைண்ட் தெரிவிக்கப்பட்ட பட்சத்துல வித்தின் 100 மினிட்ஸ், 1 மணி நேரம் 40 நிமிஷத்துல அந்த கம்ப்ளைண்ட்கான ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அது இல்லாம கேண்டிடேட்ஸ்க்காக சுவிதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப் இருக்கு. நோ யுவர் கேண்டிடேட் அப்படின்னு முக்கியமான ஆப். அதாவது ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிலையும் நிக்க போற எலெக்ஷன் நிக்கிற கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் பத்தி தெரியறதுக்காக பொதுமக்கள், எலெக்டர்ஸ், ஓட்டர்ஸ், யங்ஸ்டர்ஸ் இந்த நோ யுவர் கேண்டிடேட் ஆப்பை பயன்படுத்தி அவங்களோட பேக்ரவுண்டை கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கலாம். அவர் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் டிஸ்க்ளோஸ் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம இது மூலியமா தெரிஞ்சுக்கலாம். சக்ஷம் அப்படிங்கிற ஆப் முன்னாடி சொல்லியிருந்தா, இது வந்து மாற்றுத்திறனாளி வாக்காளர்களுக்கு பிரத்யேகமாக எலெக்ஷன் கமிஷனால வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆப். இது ஒரு மாற்றுத்திறனாளி வாக்காளர் இருந்தாருன்னா அவரு அந்த வாக்குச்சாவடிக்கு போறதுக்கு முன்னாடியே மூலியமா அவர் புக் பண்ணிக்கலாம். வீல் சேர் வாலண்டியர் இருந்தா வாலண்டியர் புக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த முறை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வாக்காளர்களோட மொபைல் போன் டெபாசிட் செய்யறதுக்காக ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு வாக்காளருமே வாக்காளர்களோட வாக்குச்சாவடிக்குள்ள நுழைறதுக்கு முன்ன அவங்களோட மொபைல் போனை டெபாசிட் பண்ணிட்டு டோக்கன் வாங்கிட்டு போவாங்க. வாக்கு செலுத்திய பின்னர் அவங்க மொபைல் போனை திரும்ப கலெக்ட் பண்ணிக்கலாம். வாக்குச்சாவடிக்குள்ள மொபைல் போன் எடுத்துட்டு போக முடியாது அப்படிங்கிறதும் இது மூலியமா தெரிவிச்சுக்கணும். ஃபிளைங் ஸ்குவாட்ஸ்க்கு பாடி கேமரா வித் லைவ் டிரான்ஸ்மிஷன் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். லைவ் டிரான்ஸ்மிஷன் ஃபெசிலிட்டி இல்ல. இப்போ ஒவ்வொரு ஃபிளைங் ஸ்குவாடுக்குமே அவங்க பாக்குற விஷயத்த they can transmit live to our control. Voter information slip மட்டுமே போதாது. அதாவது உங்களுக்கு தெரியும், நம்ம போல் டேட்க்கு 5 நாளைக்கு முன்னமே நம்ம ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த அவங்களோட போலிங் ஸ்டேஷன் டீடைல்ஸ், அதுக்கான அட்ரஸ், கூகுள் லிங்க் உட்பட, கூகுள் மேப்ஸ்ல பார்க்கக்கூடிய லிங்க் உட்பட எல்லாமே வந்து அந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்ல அடங்கும். முன்னாடி ரொம்ப சிறியதாக இருந்ததை வந்து இந்த முறை கமிஷன் வந்து பெருசா வடிவமைச்சிருக்காங்க. ஈஸியா பார்க்கக்கூடிய, பார்வை திறன் கம்மியா இருக்கவங்களும் படிக்கக்கூடிய அளவுக்கு ஈஸியா பண்ணிருக்காங்க. இந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்பை நம்ம பிஎல்ஓ மூலமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். வாக்கு செலுத்த போறப்போ இந்த ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் மட்டும் பத்தாது. அவங்களோட எபிக் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்டோரல் போட்டோ ஐடென்டிட்டி கார்டையும் கையில கண்டிப்பா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இது மூலமா தெரிவிச்சுக்கணும். என்ஆர்ஐ ஓட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட பாஸ்போர்ட்டை ஐடென்டிபிகேஷன் டாக்குமெண்ட்டை கொண்டு வரும். இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து 100 மீட்டருக்குள்ள அவங்க கேண்டிடேட் பூத் வைக்க முடியாது. 100 மீட்டருக்கு வெளியில வைக்கலாம். இப்போ முன்னாடி 200 மீட்டருக்கு வெளியில வைக்கலாம். இப்போ அதை வந்து குறைச்சி எலெக்ஷன் கமிஷன் 100 மீட்டருக்கு வெளியில வைக்கக்கூடிய அளவுல ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த மார்க்கிங் இப்போ போயிட்டு இருக்க ஃபீல்ட்ல மார்னிங் 7 AM to evening 6 PM. It is 28 lakhs as of now. 28 lakhs. 28 lakhs. 50,000 cash. மொத்த புதுச்சேரிக்கும் சேர்த்து 49, அதாவது ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் சொல்லக்கூடிய வாக்குச்சாவடிகள் இருக்கு. அது அன்னில நம்ம ரோலிங் ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் சொல்லக்கூடிய அவங்க லொகேஷன் மாற்றி அவங்க ஸ்ட்ராட்டஜியை வந்து சடன் சர்ப்ரைஸ் பண்றது தான். ஆனால் அந்த ஸ்கீம்ஸும் வேலை செய்யும். எஸ், கிட்டத்தட்ட நம்ம கிட்ட 22 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் கமிஷனோட ஆம்பெட்ல வராங்க. அதுக்கான எஸ்ஓபிஸ் இருக்கு. இட் இஸ் பீங் மானிட்டர்ட். மதுபான கடைகள் ஆல்ரெடி தே ஆர் பீங் மானிட்டர்ட் சிசிடிவி கேமரா மூலியமா. அவங்களோட டெய்லி சேல்ஸ் பர்டிகுலர்ஸ் ஆர் பீங் மேப்டு. கிட்டத்தட்ட 6000 லிட்டர் சீசர் ஆல்ரெடி கமிஷன் வந்துட்டு போன பிறகு 6000 லிட்டர் சீசர் நடந்திருக்கு. லைசன்ஸ் சஸ்பென்ஷனும் நடந்திருக்கு நினைக்கிறேன். நம்பர்ஸ் ஐ வில் லெட் யூ நோ. நம்பர்ஸ் up to 10 PM. Yes, correct. That is a correct. Implement ஆகுது. வேட்புமனு தாக்கல் 11 AM to 3 PM.
இல்ல இல்ல கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு விடிய காத்தா நீங்க தூங்கி வச்சீங்கன்னா உங்க போன்ல இருக்கும். ஓகே 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 மேக்ஸிமம் 1 hour we'll give by 4 pm. கண்டிப்பா அதுக்குதான் அந்த ஆப் பத்தி உங்களுக்கு சொன்னேன். அந்த ஆப் பேர் வந்து ஆமா அந்த ஆப்ல நீங்க பயன்படுத்திக்கலாம். யார் வேணாலும் பார்க்கலாம் எனி டைம் இன்ஸ்டன்டா. தட் வில் பி சேம் டே பை 1 hour plus 1 hour you can check. ஒரு 4 pm கிட்ட வரும். 14ஆம் தேதிக்கு மேற்பட்டு இன்க்ளூஷன் ஆயிருக்காங்கல்ல சார் இந்த வாக்காளர்கள் இது வரைக்கும் இன்க்ளூஷன் ஆயிருக்காங்க. ஆமா ஆமா இன்க்ளூஷன் ஆனவர்களுக்கான அந்த புதிதாக அந்த எபிக் கார்டு இன்க்ளூஷன் ஆனவர்களுக்கு 1 week இந்த இடைப்பட்ட காலமா 20ஆம் தேதிக்குள்ள அனைவருக்கும் கொடுக்கணும். அடுத்த சனிக்கிழமைக்குள்ள கிடைச்சிடும். இது இந்த முறை வந்து பிஎல்ஓ மூலியமா ஏற்பாடு பண்ணிருக்கோம். ஆமா 28 lakhs is the expenditure ceiling. Yes. School ஏதாவது டெய்லி ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி இல்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ போல் டே வந்து 9th of April நம்ம அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் டு த போல் டே தான் வந்து ஸ்கூல் லெவல்ல இருக்கும் ஆக்டிவிட்டிஸ். இப்போ வந்து எக்ஸாம்ஸ் போயிட்டு இருக்கிறத we are aware of that. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு தான் will be touching the schools. Almost exams are over. பண்ணியாச்சு 30 வருஷம் கழிச்சு ஏன் சார் தமிழ்நாட்டுக்கு no comments on that. அவங்க ஈஸியா அவங்களோட முடியுமா? Yes, correct. இல்ல அப்படி இல்ல ஒரே ஒரு 4000 போலீஸ் சார் 3950 அது வேரி ஆகும். ஆமா எல்லாம் சேர்த்து 4 ரீஜன்ஸ் சேர்த்து 17 ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருக்காங்க புதுச்சேரியில. 17 இடங்கள் உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து நாளைக்கு வரப்போற நோட்டிபிகேஷன் நம்ம ஸ்டார்டிங்ல பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சப்ப சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரிட்டர்னிங் ஆஃபீஸரும் அவரு நோட்டிஃபை பண்ணுவாரு. ஃபார்ம் ஒன் நோட்டிபிகேஷன் சொல்லக்கூடியதை பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபார்ம் ஒன் நோட்டிபிகேஷன்ல அவர் எந்த இடத்துல நாமினேஷனை பெறுவார் ஒண்ணு. அது மட்டும் இல்லாம நாமினேஷன் நேம் ஆஃப் த ஏஆர்ஓ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் நேம் ஆஃப் த ஏஆர்ஓ யார்கிட்ட சமர்ப்பிக்கலாம், எந்த பிளேஸ், டைம் ஆஃப் ரிசீவிங் நோட்டிபிகேஷன், டேட் டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் ஸ்க்ரூட்டினி வித்ட்ராயல் இது சம்பந்தமான எல்லா டீடைல்ஸுமே வந்து ஒவ்வொரு ரிட்டர்னிங் ஆஃபீஸரும் அந்த நோட்டிபிகேஷன் மூலமா தெரிவிப்பார். இரவு நேரங்களில் பரிசு பொருட்கள் கொடுக்கும்போது அந்த தனிப்படை பிடிப்பதற்கான அனைத்து ஏற்பாடு தயாரா இருக்காங்க. இரவு நேரங்களில் அதிக அளவுல பரிசு பொருட்கள் இதை நீங்க எதிர்கொள்ள தயாரா இருக்கீங்களா? ஏன்னா 10 முறை எல்லாம் முடிச்சுட்டாங்க அப்படின்றதுக்காக அனைத்து சந்து சின்ன சின்ன வீடுகளில் வந்து நம்ம தேர்தல் அதிகாரிகள் சொல்வதில்லை. இந்த முறை என்ன பண்ணிருக்கீங்க? நம்ம கிட்ட ஃபிளைங் ஸ்குவாட்ஸ் இருக்காங்க. அவங்க 24/7 கிட்டத்தட்ட 90 ஃபிளைங் ஸ்குவாட்ஸ் இருக்காங்க. அவங்க ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணுவாங்க. அதுதான் சொன்னோம் சிவிஜில் அப்படிங்கிற ஆப் ஒண்ணு இந்த முறை வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டா ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது மூலியமாக வித் எவிடன்ஸோட இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடந்ததுதான் கேதர் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்கோம். அது பண்ணி முடிச்ச பிறகு அடுத்த பிரஸ் மீட்ல அது பத்தின இன்ஃபர்மேஷனை உங்க டீடைலா நான் ஷேர் பண்ணுறேன். That is being monitored. Centralized. எப்படி கண்காணிக்க முடியும்ன்றத ஆக்சுவலா ரிவீல் பண்ண முடியாது. பட் தட் இஸ் பீங் மானிட்டர்ட் தான் சொல்லலாம். இல்ல அதுதான் அதை மானிட்டர் பண்றோம்ன்றதுதான் சொல்றோம். எஸ்